பாருங்க. பேசுறத போட்டுருக்கேன். ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன். சரி சரிடா தம்பி. பிபி ஓகேவா? ஸோ என்ன இருக்கும், இந்த இதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன செய்யலாம்னால தம்பி, எஸ்ஓஎல் கொடுத்துட்டு இந்த ஃபுல்லா நீ செலக்ட் பண்ணினா என்னென்ன லேயர் வந்திருக்கு அதுவே சொல்லிடும். எஸ்ஓஎல் செலக்ட் ஆப்ஜெக்ட் லேயர். ஓகேவா? புரிஞ்சடா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க உனக்கு தெரியும் உனக்கு. சரியா? ஓகே புரிஞ்சா? இப்ப பாரு, இப்ப கூட AW1 கொடு தம்பி. இந்த வரேன். அப்படியே கசரை வெளியே கொண்டு வா. பிக் பிக் அடுத்த ஒரு பிக்கை போடு. அவ்வளோதான். சரியா? உள்ள வச்சா போதும். இல்லடா, இதை பிளான போடணும்னு அர்த்தம். ஓகே ஓகே. இந்த ஆமா, பிளான் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிக்கெட்டுக்குள்ள வைக்கணும். ஓகே ஓகே. சரியா? சரி பார்ப்போம். பிளான போட்டு பார்ப்போம். போட்டு சரியா இருக்குனே. இருக்குண்ணே. ஓய் என்னடா பண்றா? ஓஎம் சார். நயன் உள்ள இருக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடு. இதை மினிமைஸ் பண்ணிவிடு. அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சரி, நீ பிளான் போறியா நான் சொல்லலாம். ஏன்னா நீ எந்த மாதிரி பிளான் போறீங்க எனக்கு தெரியாது. அதுக்காக சொல்லுங்க. சும்மா போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாடாத, நீயே செய். ஓஎம் கொடுத்தேன். ஏன்னா கிச்சன் அந்த பக்கமா, எந்த பக்கம் கிச்சனு? ஓஎம் கொடுத்தீங்க. கிச்சன் எவ்வளோ கொடுக்க? எவ்வளவு கொடுக்க போற? நீ செய்டா. 3 மீட்டர். 3 மீட்டரா? அப்போ டேய், சாரி, ஃபீட்ல கொடுத்தாங்க. உனக்கு என்ன எழுத போடணும்? மீட்டர்ல போற மாதிரினா ஃபீட்ல போட்டுறேன். நார்மல் கமாண்ட் போ. அப்ப மீட்டர்ல ஃபீட்ல போற மாதிரினா ஓஎம் கொடுப்போம். ஓஎம் போ. ஓகே ஓகே. நான் ஓஎம் போறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம மறுபடியும் அடுத்த 9 இன்ச்சு கொடுத்துக்கலாம்ல? இல்லடா, இது வந்து மினிமைஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே கொடு. 9 கொடு. ஆஃப்செட் கமாண்ட் தான்டா அது. என்டர் இன்னொரு என்டர். போடு. கிளைண்ட் வாஸ்துலாம் பாப்பா அப்படியாடா? என்னண்ணே? கிளைண்ட் வாஸ்துலாம் பாப்பாரா? பாப்பாங்க. வாஸ்துக்காரன் போறியா இல்லை எப்படி? வாஸ்து தானே. வாயு மூலனே பாத்ரூம் போறது. சரி ஓகே ஓகே. ட்ரிம் பண்றதும் நம்ம நார்மல் கமாண்ட் தானே? அதே அதுக்கான கமாண்ட் தான். நார்மல் கமாண்ட். உட்காரையா? இந்த தூக்கிட்டேன். இன்னும் 2 குடிச்சிட்டேன். கூட ஸ்ட்ரிம்.
ட்ரிம் கமல் கொடுத்துருவீங்களா? ம் 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 கீபோர்டு மாடா போச்சு உனக்கு? என்னண்ணே? கீபோர்டு போச்சா? ஆமாண்ணே. ஒரே அதாவது திடீர்னு ஒருனா ஏ ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏ ஒர்க் ஆனா ஆர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மாத்திடு என்ன? மாத்துறேன். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி வச்சு போகணும். டோர் ஓப்பனிங்லாம் கொடுத்துருக்கு, அதையும் பார்த்துடலாம். புரியல. டோர் மட்டும், டோர் எந்த பக்கம் வைக்கிற மட்டும் சொல்றா தம்பி, வச்சு ட்ரிம் பண்ணி விடு. சரியா? சரி. டோர் 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 இல்ல அதுமே காட்டணுமாண்ணே? தேவையில்ல, கிளைண்ட் பிளான்ல கேட்டாங்க, எங்களுக்கு பார்த்தாங்கன்னா இல்ல உள்ள போவாரு. டோரே போட்டுக்காங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்களா? அண்ணே இந்த பிளானை கண்டுபிடிச்சா சரி, இந்த பிளான் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் இது கொடுத்து இதுல எங்க டோர் இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். இல்லடா இதெல்லாம் அதெல்லாம் செய்வாங்க, குடுக்கறது தெரிஞ்ச செய்ய வேண்டியது. அவன் எவ்வளோ போகுது, 5 நிமிஷம் ஆகுது. இல்ல அது தனியா கொடுத்து, அதாவது கிளைண்ட் போகும்போது இந்த பிளான் காட்ட மாட்டேன். நான் கலர்ஃபுல்லா செடி இடி எல்லாமே வச்சு வைக்கிற மாதிரி தான் காட்ட போறோம். இதை போய் காமிச்சோம் அப்படின்னா வாக்குமூல வெள்ளையா இருக்கா அப்படின்னு பார்த்து பேசாம இருந்துருவாங்க. கலர்ஃபுல்லா காமிச்சாதே தம்பி என்னமோ பண்ணிருக்கு அப்படின்னாங்க. ஆமா, இப்ப முன்னாடி பார்க்கிங்க வச்சுட்டு பார்க்கிங் எவ்வளவு பேரமான பார்க்கிங்க? சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். எதிராக ஹாலுக்குல ஹால் இங்க வச்சிருக்கேன். இந்த ரூம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த பழைய வருஷன்ல ஒர்க் பண்றது எனக்கு கொஞ்சம் சரியா? நானே என்னசியா அது பழைய வருஷம் ஒர்க் பண்றது ஒரு மாதிரி ஹை வருஷன்ல போட்டு பழகிட்டீங்க. ஆமாண்ணே. எனக்கு ஹை வருஷன் போட்டா ஸ்லோவா. ரெண்டாவது எனக்கு ப்ரோக்ராம்ல தப்பு வருது. என்ன தப்பு வருதுன்னா கவனிங்க, இங்க இரு ஒன்னோடதுல இங்க இரு. நான் வந்து கிச்சன் கொடுத்தேன்னு வச்சுக்குவேன். சரியா? அந்த கிச்சன்ங்கிற பட்டன் டச் பண்ணோட்டுமே ஸ்கிரீனுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இதே ஹை வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க நீ கிச்சன் பட்டனை பிக் பண்ணணும். என்ன இங்க நீ கிச்சன் பட்டனை பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு எக்ஸிட்ங்கிற பட்டனை பிக் பண்ணணும். அப்பதான் வெளியில வரும், ஸ்கிரீனுக்கு வரும். வராது. ஹை வெர்ஷன் இது ஒரு ப்ராப்ளம். ஓ சரி சரி. போட்டியா ட்ராயிங் போட்டியா? ஓகே. அவன் இதுல ரெடி பண்ணிட்டு நம்ம இப்ப என்னன்னா அதுல நம்ம வர மாதிரி கமெண்ட் பண்ணி கொடுக்குறது. என்ன இப்ப இது இவ்வளவு பெரிய இடமாடா தம்பி இருக்கு பார்க்கிங் சொல்ற நீங்க? இல்லண்ணே, நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண கொஞ்சம் அந்த ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஹால் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எனக்கு இந்த ஓல்டு வருஷனால டக்கு டக்குன்னு கை வர மாட்டேங்குது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணாவா? ஆமா, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மேல ரூம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூம் அங்கிட்டு கொஞ்சம் வெளியில எழுக்கணும். எந்த நார்த் சைடு ரூம் மட்டும். இந்த அதானே ரூம் இருக்குல்ல மேல இதை மட்டும் கொஞ்சம் வெளியில இருக்கு. அது நம்ம சொல்றியா? ஆமா. கிச்சன் வாழை தூக்கி உள்ள போட்டுருவோம். இன்னைக்கு போடுங்க, அதை நான் செஞ்சுட்டு வரேன். இல்ல நேற்று போடுங்கண்ணே, இதை நான் செஞ்சுட்டு வரேன். சரி ஓகே, அதை வச்சு நான் பண்ணிட்டு வரேன். இப்போ அந்த ஓவரலா எல்லாத்தையும் பார்த்துருங்க, கமெண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். சரி ஓகே கவனி. ஓகே. ஸோ இப்போ எப்படி பிரிக்க போறேன்? இது ஹாலால இருந்து. ஆமாண்ணே. இது அது கிச்சன், அது ரூம், டாய்லெட். ஆமா, இந்த பெட்ரூம், இது டாய்லெட். சரியா? ஆமா ஆமா. இந்த ஹாலு, இது கிச்சனு, இது பெட்ரூம், இது டாய்லெட். இது வந்து போர்ட்டிக்கு மாதிரி போறோம். ஆமா. கவனி கொடுதாம்பி. RWP கொடுங்க. நீசை RWP கொடுறா. அதே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போல எப்படிங்க? என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து? என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து? இல்ல செட் பேக் எல்லாம் முடிச்சிட்டோம். ஆமா, அதை முடிச்சிட்டு ஓகே நம்ம ஸ்டேர் கேஸ் இப்போ தேவையில்ல. அதுக்கப்புறம் RWP மார்க் வரும். ஓகே கொடுங்க. அதான் செய்யறேன். இல்ல அத ஒரு கமெண்டா பாத்து. RWP டாடே. யார் ஒர்க் ஆறு? RWP. ஆமா, இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான போடுறேன். கிச்சன் தான் மார்க் பண்ணி சொல்லுங்க. அத சேர்த்துவாரா? ஃபர்ஸ்ட் எந்த ஃப்ளோர் மார்க் பண்ணடா? ஆமாங்க. இல்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
கிச்சன். புரியுங்க. கார்னர். ஃபர்ஸ்ட் கார்னர். வெரி குட். ஆப்போசிட் கார்னர். ஓகே. இது என்ன ரூம்? கிச்சன் தானே? கிச்சன். பிக் தானே? பிக் அவ்வளவுதான். ஓகே. அடுத்து டபிள்யூசி பார்ட். அடுத்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஒரு டைம் மாத்தணும் அவசியம் கிடையாது. டபிள்யூசி பார்ட் ஒரு டைம் ஃப்ளோரை பிக் பண்ணா போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் கார்னர். அவ்வளவுதான் டபிள்யூசி பார்ட். இடம் சின்ன இடமா இருந்தா டபிள்யூசி கொடுத்துப்போம். சரியா? ஓகே. அடுத்து ரெகுலர் ரூம். ரெகுலர் ரூம் கொடு. ரெகுலர் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரூம் 1 ஹால் 1 இருக்கு. ரெண்டு ரூம் இருக்கா? நம்ம கீழே என்ன கேட்கணும் படி. Enter the number of regular rooms 2. எத்தனை இருக்கு? கொடு. 2 இருக்குங்க. Enter. கிளிக் பண்ணு. என்னது? Regular room 1. எனக்கு ஒன்னே புரியும். பெட் அது. அது என்ன ரூம் காதுவி? அது ரூம் பெட். பெட் குடுறா. மேல இருக்கு பாரு. என்ன காணோம். இதுவா? அடுத்து இந்த ரூம் தான். ஹால். ஓகேடா தம்பி? ஓகேங்க. ஸோ முடிஞ்சு. இப்போ இந்த இருக்கு நீங்க காட்டலாம் காட்டலாம். போர்ட்டிக்கும் லேயர் வச்சுக்கலாம். எஃப்எஸ்ஐ நான் எஃப்எஸ்ஐ நான் நடத்துவேன். புரியல. எஃப்எஸ்ஐ நான் எஃப்எஸ்ஐ தனியா நடத்துவேன்டா தம்பி. சரியா? எஃப்எஸ்ஐ புரியல. எஃப்எஸ்ஐ நான் எஃப்எஸ்ஐ ஒரு கால்குலேஷன் இருக்கு. பின்னாடி சொல்றேன். சரியா? ஓகே ஓகே. அப்பதான் அந்த போர்ட்டிக்கோங்கிறது உனக்கு புரியும். இப்ப பார்த்தா உனக்கு புரியாது. ஸோ அது இப்போதைக்கு நீ பிளைனா விட்டுரு. சரியா? இருந்தாலும் என்ன செய்யறாங்க? அடுத்து வென்டிலேஷனு, ஓடிபி இது வரேன். இதெல்லாம் சரி. செக்ஷனுக்கு வரணும்ல. சரியா? அதுதான் என்ன செய்யறேன்? இத போர்ட்டிக்கோ அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? ஓகே. இல்ல பார்க்கிங் சொல்றேன். போர்ட்டிக்கோண்டா. சரிங்க. இது 0 தான் மாத்திடு. சரியா? ஓகே ஓகே. அவ்வளவுதான். இந்த லெட்டர் வரணும். அதுக்காக தான் பண்ணுங்க. சரியா? சரிங்க. இப்ப கூட அடுத்த வென்டிலேஷன் கொடுத்துருவானே. ஆர்இஜி ஓய் தலையில செய்யக்கூடாது. அவ்வளோதான் தம்பி. அவ்வளோதான் சூப்பரா. அவ்வளோதான். ஓகே. அதுக்கு தேவையான அவுத்து வச்சுக்கோங்க. என்னன்னு அது இங்கிட்ட இருக்கே கேக்குதுல. இன்சைட பிக் பண்ணு. ஜஸ்ட் ஒரு பிக். அவ்வளோதான். ஓகே ஓகே. அடுத்த ரூம் பிக் பண்ணு. ஆர்இஜிவி தான். என்ன சைடு வைக்க போற? முன்னாடி ஃப்ரண்ட் ஐ. சரி. வெரி குட். பை உள்ள பிக் பண்ணு. அவ்வளோதான். அது கிச்சனுக்கு. கேஐவி. அடுத்து கிச்சன் வச்சிருப்பாங்க. பிக் பாயிண்ட் சின்னதா இருக்குங்க. பெருசா இருக்கு. சரி. அது டாய்லெட் போய். பிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இல்லடா இது மட்டும் 2 கூட சேர்த்து ஆகுது. சரியா? புரியல. இன்னும் டாய்லெட்டுக்கு மட்டும் 2 டைம்ஸ் சைட் ஆகுதுன்னு கேட்கும். சரியா? ஓகே ஓகே ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பிக் மட்டும் சைட் ஆகிட்டேன் வேற எது இருக்கான்னு கேட்கும். இல்லைன்னு ஒரு என்ட் கொடுத்துறேன் இதுக்கு மட்டும். சரியா? இந்த வாரடி நானே பண்ணணும். இல்ல சிஓடி. செலக்ட் ஆப்ஜெக்ட் மறுபடியும் கொடுங்க. என்ட் கொடுறா. இப்ப ஓடிபி செக்ஷனை மாற்றணும்.
அதுக்கு என்ன செய்யணும், யூனிட்ஸ்ல போய் கரெக்டா இருக்கான்னு பாரு. இதெல்லாம் படம் பெருசா வரும். யூனிட்ஸ்ல மீட்டர் இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்டா வரும். ஆமா சரியா? இன்ச்சஸ் இருந்தா பெருசா வந்துடும். சரியா? ஓகே. அடுத்தது டிரா செக்ஷன் ஓடிபி. அது ஃபுல் ஃபார்ம் என்ன ஓடிபி? அதர் பேராமீட்டர். கிரவுண்ட் ஃப்ளோர் மேல ஆப்ஷன் அது தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the next point. எக்ஸிட். ஓகே, அதை மேலே தூக்கம். செக்ஷனை மேலே கொண்டு போய் மேலே தூக்கி தனியாக வை. இந்த பிளானை தூக்கி இதுக்குள்ள கொண்டு வை. எல்லாத்தையுமே இதுக்குள்ள கொண்டு வைக்கணும். பிளானை இந்த பிளானை தூக்கி இதுக்குள்ள வை. அதே மாதிரி இதெல்லாம் தூக்கி அதுக்குள்ள வை. இதெல்லாம் தூக்கி இதுக்குள்ள வை. அது பாட்டுக்கு இருக்கட்டும்டா. இது தாண்டா சொன்னேன். இது சைட்ல இருக்க வேண்டியதுல செட் பேக்லாம் அங்கேயானா இருக்கணும். ஓகே, என்னடா செய்வேன் முன்னாடி யூஸ் பண்ணிக்கோ. இந்த பாயிண்ட பிடிச்சி வச்சுக்கோ. சரியா? இதான் அவுட்டர் எல்லாம் தனியா இருக்கணும், உள்ள வரது தனியா இருக்கு. இது பேர் சைட் பிளான், இது ரூம் ஃப்ளோர் பிளான். ஓகேவா? அது செக்ஷன். இது செக்ஷன். செக்ஷன் என்ன செஞ்சிருக்கணும்? ஒன் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. எக்ஸ்ப்ளோர். ஓகே, அந்த நாட்டு தூக்கி விடாது. ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டது. நாட்டு தூக்கி தேவை. ஓகே ஓகே கவனி. முடிச்சுக்கிறேன். பிளான் செக்ஷன் இங்க சும்மா ஒரு எலிவேஷன் மாதிரி என்ன போட்டுக்கோ. நீ மேனுவலா போட்டுக்கோ. கரெக்டா? சரியா? சரிங்க. நான் இப்போதைக்கு அப்பாயின்மெண்டா போறேன். அதுலயும் நம்ம இது மென்ஷன் பண்ணோம், ஹைட் எல்லாமே. அப்படி அதுல தேவையில்ல. ஓகே, அந்த ரீசன் இல்ல காமிச்சிக்கோங்களா? சரியா? இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. வைக்கிறாரு. ஓகேண்ணே. 3 சைடு ரோடு இருக்கனால பிரச்சனை. இப்ப சீட்டை செட் பண்ணு. இந்த ஷீட் SKCET குடு. பாயிண்ட் சென்டர்ல பண்ண சொன்னீங்க. என்னண்ணே? பண்றேன். நான் வந்துட்டேன். பெண்ணு சீட்டுக்குள்ள டிராயிங் இருக்கணும். சீட்டை பெருசாக்கிடு. டிராயிங்கை பெருசாக்க கூடாது. சீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடு. வெரி குட். அடுத்து PNFO. PNFO சீட் எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு பாருங்க.
பிக் பண்ணி இப்ப தனித்தனியா செட் ஆச்சுன்னா எக்ஸ்ப்ளோர் ஆச்சுன்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளோருக்கு EX தானே கமாண்ட். EXனா எக்ஸ்டெண்டரா? வெரி எக்ஸ்டா? வெரி எக்ஸ். ஓகே தெரிஞ்சு ஆச்சு. PNFO. அடுத்து வந்து PNFO. பிளான் இன்ஃபோ. ஆப்போசிட் என்டர் சர்வே நம்பர் கேட்குறீங்க. குரா தம்பி என்ன என்டர் சர்வே நம்பர் கொடு. சும்மா அந்த சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்கடா அந்த டாக்குமெண்ட்ல இருக்குங்கடா. ஆமாண்ணே அதை பாடுறா. ஓகே என்டர் பட்டா நம்பர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. பட்டா இல்லையா? இல்லை இருக்குண்ணே. இதெல்லாம் நீங்க போடும்போது கேட்கவே இல்லையே. ஓய் கேட்டுச்சு. நான் என் நம்பரை கொடுத்தேன்டா. அப்படியா? சும்மா போய்க்கு நம்பர் கொடுப்பானே என்ன? சும்மா ஏதாவது கூட இப்போதைக்கு கூட கடைசி பார்த்து மாற்றி கொடுத்துக்கலாம். சும்மா கொடு. பட்டா நம்பர்னா எதுன்னு சொன்னாங்க. பட்டால இருக்குண்டா தம்பி. பட்டா இருக்கு. ஹலோ இந்த வாரேன் காட்டுறேன். சர்வே நம்பர் இந்த இருக்கு பாரு. பட்டா எண் போட்டுக்காங்கடா. இது மேல போட்டுருக்காங்க. என்ன இதுல இல்லவே இல்ல. இல்லையா? இதான் நெட் எடுத்துக்கலாம். அது சர்வே நம்பர் சப்டிஷன் ஆகியிருந்தது இருந்தாலும் வரணும் வராது. அவங்க பட்டா வாங்கிக்காங்க கேளு போல அவங்ககிட்ட. பட்டா அந்த கொடுத்துருக்கா போல. அந்த பட்டா எண் கண்டிப்பா இருக்குண்டா சாரா. இல்லண்ணே மேல எதுவுமே இல்லையா? வாட்ஸ்அப் அனுப்பு. தண்ணி குடிச்சுக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்ப பாரு பார்க்கிங் வைக்கணுமா செக் பண்ணு. என்னென்ன வைக்கணும் பாரு. டிபிஏ கொடு. பார்க்கிங் கார் வைக்கணுமா டூ வீலர் வைக்கணுமா பாக்கணும்ல. டூ வீலர். டேய் செக் பண்றாங்களா? பிபிஏன்னு கொடுத்தா கார்பரேஷன் பார்க்கிங். பிபிஏன்னு கொடுத்தா கொடு. ஓய் நீ போற பஞ்சாயத்துனடா. பிபிஏ கார்பரேஷனுக்கு. பிபிஏ கரெக்டா கொடு. பிபிஏன்னு கொடுறா. தெளிவா கேட்க. பிபிஏவா? பஞ்சாயத்து பார்க்கிங் ஏரியா. ஏ அவ்வளவுதான். எந்த கொடு. ஓகே கொடு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 1. ஓகே ஓகே கொடு. 1 2 நிப்பாட்டியா? ஓகே கொடு. நிப்பாட்டியா? ஓகே கொடு. ஏன்னா ஃப்ளோர் ஏரியா 68 தான். ஓகே கொடு. ஓகே இப்ப கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டஸ்ட் ஆகும். சரியா? ஆமா ஆமா. RWH கொடு. RWH கொடு. RWH என்டர். உங்க ஆர் ஒர்க் ஆகாதோ நின்றாங்க. ஆமா எனக்கு நான் பிக் பண்ணு. சைட்ல ஏதாவது பிக் பண்ணு. செட் பேக்ல ஏதாவது பிக் பண்ணு. வைடா வை வச்சு எடுத்துக்கலாம். வைடா சும்மா வைடா. மூவ் பண்ணி செட் பேக்ல வைடா தம்பி. அதோட சேர்த்து வைங்க. சேர்த்து பண்ணு. மூவ் கொடு. நாளைக்கு வேண்டாம். ஓகேவா? சரியா? அடுத்து 2 வீலரா? TW. சரியா? தம்பி
செட் பேக்ல வச்சுக்கலாமா? எங்கேயுமா வச்சுக்கலாம் செட் பேக்ல. சரியா? ஓ ஓகே ஓகே. இப்போ எனக்கு ஒரு டவுட். அதுக்கான வீட்டுக்குள்ள போய்க்க கூடாது. ஒரு டவுட். சொல்றாங்க. இப்ப நான் அந்த பாளைய வீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக போனேன். சரி, நான் கிளாஸ் முடிச்சுக்கோங்க பார்த்துட்டு. சரியா கவனி. ஓகே. பரிசு கொடுக்குறேன். சரிடா தம்பி. பர்ஜால் கொடுக்குறேன். S2R பர்ஜால் கொடுத்துட்டு என்ன சொன்னேன் அவன்கிட்ட? ரெண்டுமே எப்பவுமே டிக்ல இருக்கணும். பர்ஜால் அவ்வளவுதான். 2 டிக்ல இருந்து பர்ஜால் கொடுத்துரும். நீயே செய்யடா டேய். நீ செய்யடா. பியு குடுறா. ஹலோ. நீ குடுறா தம்பி. பர்ஜால் குடுறா. என்டர். 2 டிக் இருக்கா? அதுல வந்து மூணாவது ஒன்று இருக்கும். அதுல டிக் பண்ண கூடாது. ஆமா. 0 ன்னு ஆரம்பிக்கும். பர்ஜால் குடு. S2R குடு. S2R. க்ளோஸ். க்ளோஸ். அவ்வளோதான். சரியா? ஓகே. இந்த ஃபைலை போயிட்டு எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணு. கண்டிப்பா ஒரு பொறி வரும். சேவ் பண்ணு. ஃபைல போய் சேவஸ் 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 ஏதாவது பேரை கொடுங்க. ஏய் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரீ 2000.dxl. சரியா? ஓகே. சேவ் ஆயிடுச்சா? சேவ் ஆயிடுச்சு. கிளைண்டோட இமெயில் ஐடி எல்லாம் கொடுக்கணுமானே? சொல்லுங்க தம்பி. ஆமா. என்ன விளையாடுறா? கம்பம் உத்தமபுரம். ஓகே. உத்தமபுரமா? ஆமா. இருக்கா? ஓகே. கட்டடா இந்த பஞ்சாயத்தானா? தேனி உத்தமபாளையம். ஆமா. லோக்கல் பாடி ஆபீஸ்னா எதுன்னு? அந்த பஞ்சாயத்துக்கு எந்த இது லோக்கல் பஞ்சாயத்து? எந்த ஏரியா? அது கம்பத்துல இருக்கு. கம்பம். சரி, கம்பத்துல வைக்கிறா லோக்கல் பாடி ஆபீஸ். இந்த பஞ்சாயத்துக்குலாம் சேர்த்து ஒரு ஆபீஸ் இருக்கும். அது எந்த? அது தாலுகா வரும். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா புரியும். ஏனே உலக்கான அக்செப்ட் ஆயிரும். என்னன்னு பாருங்க. நார்த் க்ளோஸ்ங்கிற வார்த்தை வரும். நார்த் வைக்கல. எத்தனை வந்துருக்கு? இல்ல ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா கவனி சொல்லுங்க. ரோட் வித் ஃபாலோயிங் நாட் டிஃபைன் த பிளான். ஏன்னா ரோடு வித் நம்ம வைக்கல. ஆமாங்க. சரி. ஜெனரல் ஸ்டேருக்கு ஜெனரல் ஸ்டேர் சைட் இஸ் நாட் ஒன் சொல்லிடுவோம். இந்த மாதிரி சொல்லுதா? அடுத்து பாரு. டபிள்யூசி பார்த்துக்கு வெண்டிலேஷன் பத்தலன்னு சொல்லி 0.5 இருக்கணும். நீங்க கொடுத்துக்கிறது 0.42 தான் வச்சுக்கணும். சரியா? ஓகே 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 ஓகே. மற்ற எல்லாம் இங்க என்னமோ சொல்லுது மற்ற எல்லாமே சரிதான். சரியா? படிக்கட்டு ஏன் கோரி சொல்லுதுன்னா நீங்க செக்ஷனை என்ன செஞ்சுக்க நீ அழிக்காம விட்டுட்ட. சரியா? ரைட் ரைட். அதனால கேட்குது. சரியா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஏரியா நீங்க பத்தல. சரி, இத இப்போதைக்கு இந்த டிஎன் கமாண்ட். சரியா? சேஞ்ச் ஏரியா. சரியா? டி என்ன? டிஏ. டிஏ. ஓகே ஓகே. டிஏ தெரியாதடா லெட்டர். டிஏ. டிஏ வாங்க. டிஏ. இப்ப தெரியுதா? ஓகே.
கொடுத்துட்டு எந்த ஆப்ஷன் கேக்குதா, இந்த ஆப்ஷன் வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா, இல்ல இல்ல பேஸ் பாயிண்ட் கேக்குதா, இந்த ஆப்ஜெக்ட் டச் ஆகிற மாதிரி பேஸ் பாயிண்ட் பிக் பண்ணுவாங்க. உன் விஷயத்துக்கு எங்கிட்ட பிக் பண்ணிருக்கா, படம் வெளியில வந்துடும். சரியா? ஓகே நான் இதை பிக் பண்ணிட்டேன். எவ்வளவு ஏரியாக்கு மாறும் கேட்குது, நான் என்ன சொல்றேன், பாயிண்ட் சைஸ் மாறுது, ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் மாறுது ஏரியா. சரியா? ஓகே. இன்னொரு தடவை மட்டும் செஞ்சு அவ்வளவுதான். சிஏ கமெண்ட் கொடுக்குறோம். ஒன் சார் ஓகே. இப்படிங்கான அதான் நமக்கு ஏரியா, இதோட ஏரியா வந்து அளந்து பார்த்தோம்னா இங்க வந்து 0.5 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். சரியா? ஆனா நமக்கு கம்மியா இருக்கு. அப்ப என்ன செய்யணும், இதோட ஏரியா வந்து மாத்த போறோம். சரியா? எப்படி மாத்த போறோம்னா சிஏ நீ சிஏ நீ செய்யடா. சிஏ கொடுத்தாச்சு. செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. வேற ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்லண்ணே. என்டர் கொடு. பேஸ் பாயிண்ட் ஏதாவது கிளிக் பண்ணு. எவ்வளவு ஏரியாக்கு மாறணும் உனக்கு? என்ன கேக்குது? என்டர் ஏரியா டு சேஞ்ச் அப்படின்னு கேக்குங்க. அப்புறம் எவ்வளவு ஏரியாக்கு மாறணும்னு சொல்லி கேக்குதா? 0.5க்கு அந்த மாதிரி மாறணும். கொடு. 0.5 டைப் பண்ணு. 0.5 கொடு. ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகே. சொல்ல புரியுதா? புரிஞ்சிருச்சுண்ணே. புரிஞ்சாடா? புரிஞ்சு. ஓகே. இப்ப இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் பறிச்சு கொடுக்குறேன். எப்பவுமே முடிச்சாலே பறிச்சு கொடுத்துருணும். கண்டிப்பா கொடுக்கணும். சரியா? ஓகே. இப்ப மாதிரி நான் கண்ட்ரோல் கொடுத்து பறிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் பண்ணணும். சரியா? ஓகே. சரியா? இப்ப நம்ம இது வந்து கடுப்பு மறுபடியும் போயிட்டே இருக்கு. வேண்டா கண்டி பெரிய தராதுதான். ஆனா படம் சாஃப்ட்வேர் உருவாக்குனது ரொம்ப வசதியா இருந்துச்சு. ஏதாவது புரியல. இந்த சாஃப்ட்வேர் நீ ஒரே நல்ல கிளாஸ் முடிச்சிட்டீங்க எனக்கு. செத்தாங்க பாருங்க. நீ லோக்கல்ல இருக்கீங்களா, நான் அப்ரூவல் குறைங்க என்ன எப்பறம் ஒரே நாள்ல போட்டு கொடுக்குறேன். அதெல்லாம் கஷ்டம்ப்பா. நைட் 2 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன். அது உண்மைதான் தம்பி. நமக்கு ப்ரோக்ராம் இருக்கனால நமக்கு ஈஸியா தெரியுது. ஆமாண்ணே. இந்த சாஃப்ட்வேர் அவங்க என்ன சொல்றது ரொம்ப கஷ்டம். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, சரி நாளைக்கு உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல என்னால, அப்ப நான் என்னன்னு சரி இதுவும் டெலிட் ஆயிடுச்சு அப்ப என்ன பண்றது? அப்பதான் வாய்ப்பு எப்பதான் கான்டாக்ட் பண்ணாம எப்படி இருக்கும் சொல்லுவாங்க. நீ எப்ப நீ படிச்ச? 2000 ரோடு கொடுக்காம தம்பி. ரோடு கொடுத்துக்கிறோம். சரியா? என்னடா ரோடு வித்துன்றது இது வைக்கணும். லேயர் வைக்காம மாட்டோம். ஓகே. படம் சரியாகும். சரியா? முடிச்சோம். ஆண்ட்ராய்டு